இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 80ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட திருமுகம்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தாலாக நாம் வாசிக்க கேட்ட எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். இந்த திருமுகம் 2 நோக்கங்களுக்காக எழுதப்படுகிறது. ஒன்று, உரமூட்டக்கூடிய உற்சாகத்தை தரக்கூடியதாக; இரண்டாவது, அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்படுகின்றது. தொடக்க கால யூத கிறிஸ்தவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். அதிலே முக்கியமானது 2. அவர்களுடைய சமய தலைவர்களால் அவர்கள் எதிர்க்கப்பட்டது. யூதர்கள் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய பொழுது, நம்பிக்கை கொள்ளாமல் கிறிஸ்தவர்களாக இல்லாத மற்ற யூதர்கள், குறிப்பாக தலைமை குருக்கள், இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்த துவங்குகிறார்கள். அவர்களை சமூக கட்டமைப்பிலிருந்து அவர்கள் புறக்கணிக்க முயற்சி செய்கிறார்கள். இதை சமய துன்பம் என்று குறிப்பிடுவார்கள். அரசியல் வழியாக பார்க்கிற பொழுது, ரோமை நீரோ மன்னன் என்ன செய்கிறார் என்றால், இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை இரவிலே ஒளியூட்டக்கூடிய தீ பந்தங்களுக்கு பதிலாக இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை தீ பந்தங்களாக எரிக்கிறான். அவர்களை காட்டு விலங்குகளுக்கு இரையாக்குகிறான். மேலுமாய் பசியோடு இருக்கக்கூடிய கொடூர விலங்குகளுக்கு முன்பாக இந்த மனிதர்களை தூக்கி எறிந்து தங்கள் வாழ்வுக்காக இவர்கள் போராடுகிற அந்த நிலையை கண்டு மற்ற மனிதர்கள் இவர்களை பார்த்து சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உள்ளாகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இத்தகைய துன்பங்களை எல்லாம் அவர்கள் காண்கிற பொழுது, அதை அனுபவிக்கிற பொழுது, சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனத்தளர்ச்சியும் மன சோர்வும் ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் தொடக்க காலத்தில் எவ்வளவு துணிவோடு இருந்தீர்களோ, தொடக்க காலத்தில் கடவுளின் மீது எவ்வளவு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீர்களோ, அதே நிலையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் உற்சாகம் கொடுக்கிறார்கள். அடுத்தபடியாக, இவர்கள் இன்றைய நாட்களிலே, இந்த நாட்களிலே நீங்கள் அனுபவிக்கிற அந்த துன்பங்கள் நீண்ட நாட்கள் இருக்காது. மாறாக அவை சில காலங்களிலே முடிந்துவிடும். நீங்கள் இறைவனிடமிருந்து இறைவனின் ஆசீரை பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை அவருக்கு குறிப்பிடுகிறார்கள். இதே இந்த நம்பிக்கையினுடைய அந்த ஒரு பரிணாமம்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம். விதையை விதைக்க செல்கிற விவசாயி, அந்த விதையானது விருட்சமடைந்து மரமாக மாறி அவை கனி தரும் என்பதை அவர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பதனால்தான் அவர் அதை தொடர்ந்து பராமரித்து வருகிறார். அதே போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் அனுபவிக்கிற துன்பங்களாக இருந்தாலும், சோதனைகளாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், அனைத்திற்கும் ஒரு நாள் முடிவு பெறும். நமக்கென்று இறைவன் வைத்திருக்கிற அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் தொடர்ந்து இயேசுவிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாக, அடுத்தவர்கள் துன்பப்படுகிற பொழுது உற்சாகமூட்டி கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிற மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.